குவிஸ்மங்ஸ்க்கு வரவேற்கிறோம். விசித்திரமான மற்றும் வேடிக்கையான விண்வெளி பொருட்கள் பற்றிய இந்த 51 கேள்வி எங்களுக்கு ஆதரவளியுங்கள். லைக் மற்றும் சப்ஸ்கிரைப். எந்த பெரிய விண்வெளி பொருள் ஒளியை விழுங்க முடியும்? ஒரு பெரிய நட்சத்திரம், கருந்துளை அல்லது ஒரு இருண்ட நிலா? ஆம், அது கருந்துளை. ஒரு வேற்றுக்கிரகவாசிக்கு 4 கைகள் உள்ளன. 2 வேற்றுக்கிரகவாசிகளுக்கு எத்தனை கையுறைகள் தேவைப்படும்? 8 கையுறைகள், 4 கையுறைகள் அல்லது 6 கையுறைகள்? யூகித்தீர்களா? அது 8 கையுறைகள். எந்த குறுங்கோள் முட்டை வடிவில் உள்ளது? ப்ளூட்டோ, ஹௌமியா அல்லது செரஸ்? ஹௌமியா, அவ்வளவுதான். தனியாக சுற்றும் ஒரு கிரகத்தை நாம் என்னவென்று அழைக்கிறோம்? ஒரு முரட்டு கிரகம், ஒரு இழந்த கிரகம் அல்லது ஒரு பேய் கிரகம்? ஆம், அது ஒரு முரட்டு கிரகம். ஒரு கிரகத்திற்கு 2 சூரியன்கள் உள்ளன. நீங்கள் எத்தனை நிழல்களை உருவாக்குவீர்கள்? 2 நிழல்கள், ஒரு நிழல் அல்லது நிழல்கள் இல்லை. 2 நிழல்கள் நீங்கள் செய்துவிட்டீர்கள். செவ்வாய் கிரகத்தில் உள்ள மாபெரும் எரிமலை பெயர் என்ன? மவுண்ட் ஜூபிட்டர், தி ரெட் பீக் அல்லது ஒலிம்பஸ் மான்ஸ்? ஒலிம்பஸ் மான்ஸ், மிக நன்று. பிரபஞ்சத்தில் அறியப்பட்ட மிகவும் குளிர்ந்த இடம் எது? ஆழ்வெளி, ஒரு உறைந்த கிரகம் அல்லது ஒரு நெபுலா? ஒரு நெபுலா செய்துவிட்டீர்கள். ஒரு ராக்கெட் ஒரு நிமிடத்தில் 20 மைல்கள் பறக்கிறது. 3 நிமிடங்களில் எவ்வளவு தூரம்? 23 மைல்கள், 30 மைல்கள் அல்லது 60 மைல்கள்? 60 மைல்கள். அற்புதம். சனியின் ஒரு சந்திரன் ஒரு திரைப்பட விண்வெளி நிலையம் போல் தெரிகிறது. அது எது? தி மில்லினியம் பால்கன், ஸ்டார்ஷிப் என்டர்பிரைஸ் அல்லது தி டெத் ஸ்டார்? பதிலா தி டெத் ஸ்டார். பல்சர் எனப்படும் சுழலும் நட்சத்திரங்களிலிருந்து என்ன வெளிவருகிறது? ஒளிக்கற்றைகள், நெருப்பு கோளங்கள் அல்லது நட்சத்திர தூசி? சரியான விடை ஒளிக்கற்றைகள். HD 189733b கிரகத்தில் என்ன விசித்திரமான வானிலை ஏற்படுகிறது? பனிப்புயல்கள், சூடான காற்று அல்லது கண்ணாடி மழை? யூகித்தீர்களா? அது கண்ணாடி மழை. பூமியை விட பெரிய புயல் எந்த பொருளில் உள்ளது? ஒரு விண்வெளி நிலையம், ஒரு வாயு ராட்சதன் அல்லது ஒரு வால்மீன் வால்? ஒரு வாயு ராட்சதன், சரியாக. எந்த வாயு கிரகம் அழுகிய முட்டை போல வாசனை வீசும்? செவ்வாய், வெள்ளி அல்லது யுரேனஸ்? சரியான பதில் யுரேனஸ். ஒரு நட்சத்திர வடிவத்தில் 4 நட்சத்திரங்கள் உள்ளன. 2 வடிவங்களில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கும்? 6 நட்சத்திரங்கள், 8 நட்சத்திரங்கள் அல்லது 4 நட்சத்திரங்கள்?
8 நட்சத்திரங்கள் சரியான இலக்கு. விண்வெளியில் உள்ள பெரிய தூசி மற்றும் வாயு மேகங்கள் என்னவென்று அழைக்கப்படுகின்றன? நெபுலாக்கள், நட்சத்திர கூட்டங்கள் அல்லது விண்மீன் திரள்கள்? நெபுலாக்கள் நீங்கள் செய்துவிட்டீர்கள். அதன் விண்மீன் திரளில் இருந்து வெளியேற்றப்பட்ட நட்சத்திரம் எது? ஒரு அலையும் நட்சத்திரம், ஒரு அதிவேக நட்சத்திரம் அல்லது ஒரு வால்மீன் நட்சத்திரம்? சரியான பதில் ஒரு அதிவேக நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் ஒரு தேக்கரண்டி மிகவும் கனமானது. அது என்ன? ஒரு சிவப்பு ராட்சசன், ஒரு வெள்ளை குள்ளன் அல்லது ஒரு நியூட்ரான் நட்சத்திரம்? ஒரு நியூட்ரான் நட்சத்திரம் நீங்கள் செய்துவிட்டீர்கள். சனியின் வடதுருவத்தில் உள்ள புயலின் வடிவியல் வடிவம் என்ன? ஒரு வட்டம், ஒரு சதுரம் அல்லது ஒரு அறுகோணம்? ஒரு அறுகோணம். மிக நன்று. சனிக்கு 80 நிலவுகள் உள்ளன, வியாழனுக்கு 70 உள்ளன. எத்தனை அதிகமான நிலவுகள்? 20 அதிகம், 10 அதிகம் அல்லது சமம்? 10 அதிகம். நீங்கள் செய்துவிட்டீர்கள். சனியின் எந்த நிலவு விண்வெளியில் பெரிய நீர்ஜெட்களை பீச்சியடிக்கிறது? டைட்டன், யூரோப்பா அல்லது என்செலாடஸ்? மேலும் அது என்செலாடஸ். நண்பனிடமிருந்து வாயுவை திருடும் நட்சத்திரத்தை என்னவென்று அழைப்பீர்கள்? ஒரு வாம்பயர் நட்சத்திரம், ஒரு ஜாம்பி நட்சத்திரம் அல்லது ஒரு பேய் நட்சத்திரம்? ஒரு வாம்பயர் நட்சத்திரம். சரியாக. ஒரு சிறப்பு சூடான பனியால் செய்யப்பட்ட ஒரு விசித்திரமான கிரகம் எது? எரியும் பனி, உலர் பனி அல்லது வழுக்கும் பனி? மேலும் அது எரியும் பனி. எந்த பிரபலமான கிரகத்தை சுற்றி பெரிய அழகான வளையங்கள் உள்ளன? சனி, பூமி அல்லது செவ்வாய்? சனி. அவ்வளவுதான். ஒரு நட்சத்திரம் 10 ஒளி ஆண்டுகள் தொலைவில் வெடிக்கிறது. நீங்கள் அதை இப்போது பார்க்கிறீர்கள். அது எப்போது நடந்தது? 10 ஆண்டுகளுக்கு முன்பு, இப்போது அல்லது நேற்று? 10 ஆண்டுகளுக்கு முன்பு செய்துவிட்டீர்கள். மற்றொரு நட்சத்திரத்திலிருந்து வந்த நமது முதல் நீண்டபாறையான விருந்தாளி எது? ஹாலியின் வால்மீன், ஓமுவாமுவா அல்லது ஒரு விண்கல்? ஓமுவாமுவா. சூப்பர். எந்த விண்மீன் மண்டலம் ஒரு பெரிய மெக்சிகன் தொப்பி போல் தெரிகிறது? பின்வீல் கேலக்சி, வேர்ல்பூல் கேலக்சி அல்லது சொம்பிரெரோ கேலக்சி? மேலும் அது சொம்பிரெரோ கேலக்சி. ஒரு விண்வெளி உருளைக்கிழங்கில் 2 பள்ளங்கள் உள்ளன, மற்றொன்றில் 3 உள்ளன. மொத்தம் எத்தனை பள்ளங்கள்? 5 பள்ளங்கள், 4 பள்ளங்கள் அல்லது 6 பள்ளங்கள்? பதில் 5 பள்ளங்கள். வியாழனை போல பெரியதாகவும் ஆனால் மார்ஷ்மெல்லோ போல இலகுவாகவும் இருக்கும் கிரகம் எது? ஒரு நீர் உலகம், ஒரு பஞ்சு போன்ற கிரகம் அல்லது ஒரு பாறை கிரகம்? சரியான விடை ஒரு பஞ்சு போன்ற கிரகம். எந்த பெரிய கிரகம் உருளும் பந்து போல அதன் பக்கவாட்டில் சுழல்கிறது?
யுரேனஸ் வியாழன் அல்லது நெப்டியூன்? பதிலா யுரேனஸ். தொடுவதற்கு போதுமான குளிர்ந்த தோல்வியுற்ற நட்சத்திரம் எது? ஒரு வெள்ளைக்குள்ளன், ஒரு பழுப்புக்குள்ளன் அல்லது ஒரு சிவப்பு ராட்சதன்? மேலும் அது ஒரு பழுப்புக்குள்ளன். ஒளிரத் தொடங்கும் ஒரு குழந்தை நட்சத்திரத்தை நாம் என்னவென்று அழைக்கிறோம்? ஒரு சூப்பர்னோவா, ஒரு நெபுலா அல்லது ஒரு புரோட்டோஸ்டார்? ஒரு புரோட்டோஸ்டார். அற்புதம். ஆயிரக்கணக்கான மைல்கள் நீளமுள்ள பள்ளத்தாக்கு எந்த கிரகத்தில் உள்ளது? வெள்ளி, செவ்வாய் அல்லது புதன்? செவ்வாய். அவ்வளவுதான். ஒரு விண்மீன் மண்டலத்தில் ஒன்றாக நகரும் ஒரு பெரிய நட்சத்திரங்களின் ஆறு என்ன? ஒரு நட்சத்திர நீரோடை, பால்வெளி அல்லது ஒரு நட்சத்திர கூட்டம்? ஆம், அது ஒரு நட்சத்திர நீரோடை. நமது வானத்தில் எரி நட்சத்திரத்தை உருவாக்கும் விண்வெளி பாறை எது? ஒரு சிறுகோள், ஒரு வால்மீன் அல்லது ஒரு விண்கல்? ஒரு விண்கல். சூப்பர். ஒரு விண்வெளி வீரர் 12 விண்வெளி கற்களை 3 பைகளில் வைக்கிறார். ஒவ்வொன்றிலும் எத்தனை கற்கள்? 3 கற்கள், 4 கற்கள் அல்லது 6 கற்கள்? 4 கற்கள். மிக நன்று. விண்மீன் மண்டலங்களால் ஆன பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய பொருள் என்ன? ஒரு சூரிய மண்டலம், ஒரு கேலக்சி அல்லது ஒரு சூப்பர் கிளஸ்டர்? ஒரு சூப்பர் கிளஸ்டர். அற்புதம். ஒரு வால்மீனின் வால் வாயு மற்றும் பளபளப்பான துகள்களால் ஆனது. அவை என்ன? தூசி, பனிக்கட்டி அல்லது நட்சத்திரங்கள்? தூசி செய்து விட்டீர்கள். இழந்த நட்சத்திரங்களிலிருந்து வரும் விண்மீன் மண்டலங்களுக்கு இடையிலான பேய் போன்ற ஒளி என்ன? இன்டர்காலக்சி ஒளி, வட துருவ ஒளி அல்லது நட்சத்திர ஒளி? மேலும் அது இன்டர்காலக்சி ஒளி. இரவில் நட்சத்திரங்கள் மின்னுவது போல் தெரிவதற்கு காரணம் என்ன? பூமியின் காற்று, விண்வெளி தூசி அல்லது நட்சத்திரத்தின் வாயு? பூமியின் காற்று. மிக நன்று. எந்த மாபெரும் விண்வெளி மேகம் இனிப்பான ராஸ்பெர்ரி போல வாசனை வீசுகிறது? ஒரு வாயு மேகம், ஒரு நட்சத்திர கூட்டம் அல்லது ஒரு கிரகத்தின் வளையங்கள்? யூகித்தீர்களா? அது ஒரு வாயு மேகம். ஒரு விண்வெளி ரோபோவுக்கு 3 சக்கரங்கள் உள்ளன. 3 ரோபோக்களுக்கு எத்தனை சக்கரங்கள் இருக்கும்? 9 சக்கரங்கள், 6 சக்கரங்கள் அல்லது 3 சக்கரங்கள்? 9 சக்கரங்கள். மிக நன்று. பிரபஞ்சத்தை விட பழமையானதாக தோன்றும் நட்சத்திரத்தை நாம் என்ன அழைக்கிறோம்? ஒரு பண்டைய நட்சத்திரம், ஒரு குழந்தை நட்சத்திரம் அல்லது ஒரு நீல நட்சத்திரம்? ஒரு பண்டைய நட்சத்திரம் செய்துவிட்டீர்கள். சூரியனின் எந்த பகுதி அதன் மேற்பரப்பை விட விசித்திரமாக சூடாக இருக்கிறது? அதன் பேய் கிரீடம், அதன் மஞ்சள் புள்ளிகள் அல்லது அதன் இருண்ட மையம்? யூகித்தீர்களா? அது அதன் பேய் கிரீடம்.
ஒரு விசித்திரமான கிரகம் இந்த மினுமினுப்பான ரத்தினத்தால் செய்யப்பட்டது என்று கருதப்படுகிறது. தங்கம், கண்ணாடி அல்லது வைரங்கள். வைரங்கள் சரியாக. நீங்கள் 10 நிலவு பாறைகளை கண்டுபிடிக்கிறீர்கள். உங்கள் நண்பர் 5 கண்டுபிடிக்கிறார். மொத்தம் எத்தனை? 5 பாறைகள், 10 பாறைகள் அல்லது 15 பாறைகள்? 15 பாறைகள். மிக நன்று. ஒரு சிறப்பு கிரகத்தின் வானத்தில் 3 என்ன காணப்பட்டது? 3 சூரியன்கள், 3 நிலவுகள் அல்லது 3 வளையங்கள்? 3 சூரியன்கள். சூப்பர். எந்த மாபெரும் மர்மம் நமது முழு விண்மீன் மண்டலத்தையும் தன்பால் இழுக்கிறது? ஒரு மாபெரும் நட்சத்திரம், ஒரு மறைக்கப்பட்ட பொருள் அல்லது ஒரு புழுத்துளை? பதிலா ஒரு மறைக்கப்பட்ட பொருள். ஒரு வேற்று கிரகவாசிக்கு ஒரு கண்ணடிக்கு 2 கண்கள் தேவை. 8 கண்களுக்கு எத்தனை கண்ணாடிகள் தேவை? 8 கண்ணாடிகள், 4 கண்ணாடிகள் அல்லது 2 கண்ணாடிகள்? பதிலா 4 கண்ணாடிகள். வெடித்த பிறகும் பிரகாசிக்கும் ஜாம்பி நட்சத்திரம் என்றால் என்ன? ஒரு தப்பிப்பிழைத்த நட்சத்திரம், ஒரு பேய் நட்சத்திரம் அல்லது ஒரு இருண்ட நட்சத்திரம்? ஒரு தப்பிப்பிழைத்த நட்சத்திரம். சரி. ஒளியாண்டு என்பது பொருட்கள் எவ்வளவு தொலைவில் உள்ளன என்பதை அளவிடும் ஒரு வழி. எவ்வளவு பழமையானது, எவ்வளவு சூடாக அல்லது எவ்வளவு தூரம்? எவ்வளவு தூரம். அற்புதம். கிரகங்களை விழுங்கக்கூடிய அளவுக்கு பெரிய ராட்சத நட்சத்திரம் எது? ஒரு குள்ள நட்சத்திரம், ஒரு ஹைப்பர் ஜெயண்ட் நட்சத்திரம் அல்லது ஒரு இரட்டை நட்சத்திரம்? ஆம், அது ஒரு ஹைப்பர் ஜெயண்ட் நட்சத்திரம். பார்த்ததற்கு நன்றி. மேலும் வேடிக்கையான வினாடி வினாக்களுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.